ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் உம்முடைய சமூகத்து நேராக கடந்து வருவதை கலிகூற பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக கம்பீரிக்கிற இடமாக கருதி உம் நாமத்தை தொழுது கொள்ள தேவரீர் பிரயாசப்பட்டது போல இது நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக நீர் கொடுத்த கிருபையின் நாள். இதில் நாங்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக களிகூறும்படியாக இது ஆராதனை வேளையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, கர்த்தர் அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே எங்களோடு கர்த்தர் இடைபடும்படியாக உடைய மகிமையுள்ள நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா, கர்த்தர் அருமையான மகிமையுள்ள ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கடந்து வரட்டும். உடைய ஆளுகை ஆண்டவரே எங்களோடு துணையாக இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தெய்வ நாம மகிமைக்காக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 6வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை.
நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வலமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவர் முழங்கால் படியிட்டுக் கொள்வோம். நம்முடைய அபாத்திர தன்மையை ஆராய்ந்து நம்முடைய வழிமாறுதல், மீறுதல்கள், இருதயத்தின் எண்ணங்கள் யாதையினும் தேவனை அவருடைய பரிசுத்த ஆவியையும் துக்கப்படுத்திருக்குமானால் எங்களை கழுவும் சுத்திகரியும் என்று உள்ளத்தில் உணர்ந்து பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை கருத்தோடு ஏறெடுப்போம். சர்வலமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, சர்வலமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தமிழ் நாடுகளைப் போல நாங்கள் வழியிட்டு எழுந்து போனோம். யோசனை விருப்பங்களுக்கு மீண்டும் நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரதமாக யுத்தம் செய்தோம். செய்யக்கூடிய செய்யாமல் செய்தவர்களை செய்தோம். எங்களுக்கு சுமையில்லை, ஆனாலும் ஆண்டவரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் கவிச்சத வாக்குத்தத்தங்களின்படி நிர்பாகியமுள்ள உச்சங்களாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் சீர்படுத்தும். மேம்படுத்துள்ள பிதாவே, எம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்திரர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாக சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்பில் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாக குற்றம் செய்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை ஏற்றுதைக்கும் முடிவுகளே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்திரளும். அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சாயம் பிணைத்து விரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதுமான சதா காலங்கள் மேம்படாதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 95 சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். தேவனோ எல்லா தேவர்களுக்கும்
ராஜனுமாயிருக்கிறார். பூமிகளங்கள் இருக்கிறது, பர்வதங்களில் உயர்களும் அவருடையவைகள். சமுத்திரமருளித்து அவரதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நமக்கு முன்பாக நாம் படித்து குடித்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் ஒரு மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமென். என்னோட சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தில் போகிற போதும் சொல்லினால் நடந்து கொள்ள உங்களுக்கு படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாவின் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சொல்லுகிறேன் ஆலோசித்து அவர்கள் வழிபோகிறார். என்னுடையவர்கள் என்றும் சொல்லி எங்களுடைய பாதையில் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று என்னுடைய கோபத்திலே நின்றவாறே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதங்கள் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம். சங்கீதம் 63ஆம் சங்கீதம். கடைசி வசனத்தை மாத்திரம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 63ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களுக்கோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகளின் வாய் அடைக்கப்படும். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. உட்காருங்கள். பழைய ஏற்பாட்டு வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்
6ஆம் வசனம் வரை. எரேமியா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே நான் இஸ்ரேல் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இறைப்பாடுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையனாய் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணியத்தால் உன்னை இழித்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலையிலுள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும் என்பது. வாசகமாக குறிக்கப்பட்ட 1வது படம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தர் என்று பிரஸ்தாபப்படுத்தும் என்ற கீதத்தை பாடலாக பாடுவோம். கர்த்தரே நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் நின்ற மகத்துவத்தால் அப்போஸ்தலராகிய மகிமைப்படுத்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசியாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசியாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையோ வணங்கத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையோ என் சர்வவல்லவனாகிய பரிசுத்த ஆவியையோ
செய்யாதபடி எங்களை கர்த்தாவே உம்மை நாம் பேருக்கிறேன் நானும் காத்தபடி உட்காருவோம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள புதிய ஏற்பாடின் பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை, பக்கம் 266. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். எல்லாரும் பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் செய்து ஆனந்தத்துடைய அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனுடைய நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் அவர் மேய்ச்சலாடுகளும் அவர் வாசல் துதியோடும் அவர் பிராணி பேச்சோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகலங்களிலும் மகிமையுண்டாவதாக. என்றவாறே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலோகத்தாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சுழலாரியுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். ஒரு இடத்துக்கு ஏறி சர்வலோகத்தாகிய தேவனை வளர்ச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஒருவர் மரித்தவரை நியாயத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக ஐக்கியமும் பாமடிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்தியத்துண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் ஆயுளும் இருப்பாராக. ஜெபம் பண்ணக்கிடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமடன் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவர்களால் எங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவை எங்களிடம் எடுத்துக்கொள்ளாதேயும். அந்தந்த வாரத்திற்கான சுருக்க ஜெபம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். அன்பு நிறைந்த பிதாவே, உமது நிறைவான உரிமை, உறவு மற்றும் உண்மையை எங்கள் மேல் பொழுந்தருள்வீராக. இயேசுவே, உம்மை பின்பற்ற அழைத்த நாளை நினைக்கும் போது எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. எங்கள் தியாக அன்பு இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் அன்பாக இருக்க அருள் புரியும். உமது இரக்கம் உறுதியானதாக இருக்க எங்களுக்கு துணை நில்லும். எங்கள் வாழ்க்கையை உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யும். இவை எல்லாவற்றையும் உம்மை நேசிக்கும் இருதயத்தோடு உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சந்தையை விரும்புகிறமாகிய தேவனை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேய்ச்சாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தெய்வ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நம்முடைய ஆளுகை நாளில் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வஜியத பரபிதாவே, அபாத்திரமதாரியார்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழுவதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுடைய சிருஷ்டிக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்காகவும் மன்னிக்கிறோம். விசேஷமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட ஞானங்களுக்காகவும் கிருபையத்தனங்களுக்காகவும் மகிமையோடும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்தவர்களாயிருப்போம். எங்களுக்கு ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் முன்பாக பரிசும் நீதியுள்ளவர்களாய் நடக்கும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே முடிவை உற்சாகப்படுத்தவும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, மதடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டாரோ. உட்காருங்கள். இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். பின்பற்றுதல் ஆண்டவனை எல்லாற்றையும் அறிந்திருக்கே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவே என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். யோவான் 21:17 பின்பாகம். உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21:17 பின்பாகம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் உம்மை நீ அறிவேன். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பார் என்றார். யோவான் 21:17 முன்பாகம். உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். யோவான் 21:17 பின்பாகம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். யோவான் 21:17 பின்பாகம். Peter said to him, Lord, you know everything, and you know that I love you. Jesus said to feed my sheep. John 21:17 back. உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நாம் உம்மை நேசிக்கிறேன் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21:17 பின்பாகம். Peter said to him, Lord, you know everything. You know that I love you. Jesus said, feed my sheep. John chapter 21, verses 17. Peter said to Jesus, Lord, you know everything. You know that I love you. God said, feed my sheep. John 21:17. ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாடாயே என்றார். யோவான் 23:14. உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆண்டவரை, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 17:21. ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21:17 பின்பாகம். Walk with Christ in passionate love. Peter said to him, you know everything. You know that I love you. Jesus said to him, feed my sheep.
John chapter 21 verses 17 before. Walk with Christ in passionate love. Peter said to him, Lord, you know everything. You know that I love you. Jesus said to him, feed my sheep. John chapter 21 verses 17 before. ஆண்டவரே, நீ எல்லாவற்றுக்கும் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். கத்தால் என் மேற்படிக்க நான் தாசலியன். உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21 அதிகாரம் 17 பின்பாகம். வாக் வித் கிறிஸ்ட் இன் பேஷனேட் லவ். பீட்டர் said to him, Lord, you know everything. You know that I love you. Jesus said to him, feed my sheep. John chapter 21 verse 17 back. உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21 அதிகாரம் 17 பின்பாகம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21 அதிகாரம் 17 பின்பாகம். திருவசனம் கூறிய சிறு பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தவும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பேரில் வாசி கேட்போம். 3/5/2026 அன்று திரு எஸ் அலெக்ஸ் ராஜா சன்னாப் திரு டி செல்வராஜ், திரு பி எட்வின் சன்னாப் திரு டி பொன்பாண்டி, திரு டி இமானுவேல் சன்னாப் திரு டி திரவியம். 5/5/2026 அன்று வி வர்ஷன் சன்னாப் திரு விஜய். 6/5/2026 அன்று திரு எம் சார்லஸ் சன்னாப் திரு மோட்சகன், திரு ஏ பிரபாகரன் சன்னாப் திரு ஏ ஆரிஸ் கோயில் பிள்ளை, பி சாம்பெனியல் ராஜா சன்னாப் திரு சி பேரின்பம். 8/5/2026 அன்று ஜி ஏ ஞானரயான் சன்னாப் திரு டி ஞான ராஜசேகரன். 9/5/2026 அன்று பினோடாஃப்னி டாக்டர் ஆஃப் திரு டி இமானுவேல். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 6/5/2026 அன்று திருச்சி ஞான ராஜசேகரன் திருமதி அஜந்தா பேசில். 7/5/2026 அன்று திரு கே பெர்லின் திருமதி பி அன்பு கிருபா, திரு எம் கிளைமன்ஸ் திருமதி சி கவிதா, திருச்சி செல்வராஜா திருமதி எஸ் கோல்டா, திரு எம் மனோகர் திருமதி எம் ஜான்சி. 8/5/2026 அன்று திரு எம் யாபேஸ் செல்வகுமார் திருமதி டி எமிமா பியூலா. இந்த வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்களுடைய வசனம், கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14. இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். செய்த நன்மையோ
கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன்னுடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குறுத்த வார்த்தை ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு நிறைவேறும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் துணையாக இருப்பீராக. கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை ஆண்டவரின் நன்மைகளை காணும்படியாக இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்கள், வாஞ்சைகள், அவருடைய கைகளின் விருப்பங்கள் ஆண்டவர் செய்கிற பலன் யாவற்றிலும் கர்த்தர் உயர்வை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இணைத்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரை ஐக்கியப்பட்டு உம்முடைய சபைக்கும் உமக்கும் சாட்சிகளாக நிறுத்தி கொண்டு வருவதற்காக நன்றி தகப்பனே. இன்னும் உடைய பிள்ளைகளை உடைய மகிமை என்னும் கிரீடத்தினால் அலங்கரித்து அவருடைய இல்லற வாழ்க்கை கர்த்தருக்குள் கலிகூர்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய பிரயாசங்கள் ஆண்டவரே குடும்பத்தில் வருகிற எல்லா சோர்வுகள் எல்லாவற்றையும் பாடுகளையும் கர்த்தர் மாற்றி தேவன் தருகிற உச்சிதமான நன்மைகள் ஆண்டவரே கொள்மையான பதார்த்தங்களை உண்பது போல அவருடைய ஆத்மா திருப்தியாக இருப்பதற்காக கர்த்தர் நன்மையும் கிருபையும் அவருடைய வாழ்க்கையில் காண செய்கிறாக. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். ஆண்டவராய கர்த்தருடைய கிருபை சமாதானங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை காத்து பராமரித்து வழிநடத்துவதாக. ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். இன்று மதியம் நமக்கு அருமையாக 1:30 மணிக்கு விடுமுறை வேதாகம பள்ளி வகுப்புகள் நடைபெறும். அருமையான விடுமுறை வேதாகம பள்ளியில் வந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் யாவரும் நேரத்திற்கு கடந்து வரும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் இன்று இரவு ஆராதனையான நமக்கு ஐஎம்எஸ் ஆராதனையாக நடைபெறும். ஐஎம்எஸ் ஊழியத்தை ஆதரிக்க, அதற்காக ஏலம் எடுக்க உங்கள் ஏல பொருட்களை நீங்கள் பொறுத்துணையோடு செலுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரங்கள் மோசே ஜபக்குழு திருச்சி கனகராஜ் அவர்களிடத்திலும், எலியா ஜபக்குழு திரு ஐபி ப்ரூஸ்லி அவர்களிடத்திலும், தாவீது ஜபக்குழு திருச்சி பெருமாள் அவர்களிடத்திலும் நடைபெறும். தானியல் ஜபக்குழு திருச்சி திரு ரூபன் கிறிஸ்டோபர் அவர்களிடத்தில் நடைபெறும். அந்தந்த ஜபக்குழுவர்கள் நீங்கள் தயவாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் திரு எம் சீன் மணிவன், திருமதி எம் மணிபா பாபு, திரு எம் சீன் மார்டின் அவர்களது தாயார் திருமதி எஸ் எஸ்தர் மனுவேல் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு ஜபக்கூட்டமானது வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி இரவு 7 மணிக்கு அவர்களது இல்லத்தில் வைத்து நடைபெறும். இந்த 1ஆம் ஆண்டு நினைவு ஜப கூட்டத்தில் திருச்சபை பிள்ளைகள் 7ஆம் தேதி அன்று கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜப கூட்டம் முடிந்த பின்பதாக சபையார் அனைவருக்கும் உணவு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் சபையார் உற்சாகமாக கலந்து கொண்டு அவருடைய இந்த துக்க நிவர்த்தி 1ஆம் ஆண்டு நினைவு கூட்டத்தில் நீங்கள் குடும்பங்களுக்கு ஆறுதலாக கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வருகின்ற சனிக்கிழமை மே மாதம் 9ஆம் தேதி அன்று இரவு 7:30 மணிக்கு நமக்கு விடுமுறை வேதாகம பள்ளியின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருச்சி பிள்ளை உற்சாகமாக கூடி வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை மே மாதம் 9ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிற இந்த விடுமுறை வேதாகம பள்ளி கலை நிகழ்ச்சிகளை காணவும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும் நீங்கள் கடந்து வந்து அவர்களுடைய நாளில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக ஆக்கி தரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் ஆலய கட்டுமான பணிக்குரிய ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்குரிய வரி பணம் மற்றும் நன்கொடைகள் போன்ற காரியங்களை செலுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் அதை விரைவாக செலுத்தும்படியாகவும் உங்களுக்குரிய ஆலய கட்டுமான பணிக்கு நீங்கள் வைத்திருக்கிற பொருத்தனைகள் யாவற்றையும் கட்டுமான பணி குழுவிற்கு நீங்கள் தெரிவிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இதற்காக நம்முடைய ஆலயத்தில் தினந்தோறும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிற ஜபத்திற்காக நீங்கள் தவறாது கலந்து கொள்ளவும் உங்களை அந்த ஜபத்தில் இணைத்துக்கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பேர்பிளான்குளம் சேகரம் கிறிஸ்து ஆலயம் தலவாபுரம் சபை 15வது நற்செய்தி பெருவிழாவானது வருகின்ற மே மாதம் 8, 9, 10 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மாலை 6:30 மணி அளவில் சிஎஸ்ஐ வளாகம் அண்ணா நகர் பனகுடியில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த அருமையான நற்செய்தி பெருவிழா கன்வென்ஷன் கூடுகையில் திருச்சபையில் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் அருமையாக 8 மற்றும் 9 ஆகிய வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் சகோதரர் எஸ் பால் ஆப்ரஹாம்
அவர்கள் தேவசத்தை கொடுப்பார்கள். அதேபோல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சகோதரி SR ஜெயசீலன் அவர்கள் நாள் தேவசத்தை கொடுப்பார்கள். நீங்கள் இந்த அருமையான நற்செய்தி பெருவிழாவில் திருச்சபை பிள்ளைகள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் LCF அருமையான பழைய பாக்கிகள் இருக்குமையானால் நீங்கள் தவறாது செலுத்தவும், ஏல பாக்கி, வரி பாக்கி போன்றவைகளை இருக்குமானால் நீங்கள் தவறாது செலுத்தவும் உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் மாதந்தோறும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகிற LCF நம்முடைய அருமையான தீப காணிக்கை கவர்களை நீங்கள் தயவாய் ஏதாவது உங்களால் இயன்றதை அந்த காணிக்கையாக வைத்து நம்முடைய இந்த லோக்கல் கமிட்டி ஃபண்டிற்கு நீங்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கையினால் இவளை தாங்கவும் ஜெபத்தோடு இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். அதேபோல் வருகின்ற வாரம் ஆலயத்தை சுத்தம் செய்ய எலியா ஜெபக்குழுவில் உள்ள குடும்பத்தின் பிள்ளைகள் கடந்து வந்து நீங்கள் நம்முடைய அருமையான ஆலயத்தை சுத்தம் செய்யும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கடந்த வாரம் மோசே ஜெபக்குழு செய்த போல வருகின்ற 2வது வாரம் எலியா ஜெபக்குழுவின் குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் கடந்து வந்து ஆலயத்தை சுத்தம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த அருமையான நாளும் நம்மத்தில் தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக நம்முடைய திருமணத்தில் வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் ஊழியம் செய்கிற அருமையான அன்பு சகோதரர் அற்புதராஜ் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக கரங்களை திரு உற்சாகப்படுத்த வரவேற்போம். தெய்வ செய்திக்கு ஆயத்தமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 471வது பாடலை பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். மாறி
வாலிப ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கான வாலிபர் கூடுகை நடைபெறும். ஒரு 15 நிமிடம் மாத்திரம்தான். ஆகையால் திருச்சபையின் வாலிபர்கள் தயவாய் நீங்கள் முடிந்த பிற்பாடு அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி ஒரு விசை தரைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இதில் அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கு நம்மை துதிக்கிறோமப்பா. கர்த்தர் கொடுத்துருக்கிற மகிமையான இந்த வேலைக்காக ஆண்டவரே நம்மை துதிக்கிறோமப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களை காலை வேளையில் நம்மை நோக்கி பார்க்கும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்ததுக்காக ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை பாடின பாடல் வாயிலாக வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக கர்த்தரிடத்தை இடைப்பட்டீரப்பா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய தேவிய திருவார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களிடத்தை பேசுவீராக. இந்த வார்த்தையை பகிர்ந்து பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகரும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் அருமையான நல்ல காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற சபையின் அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபையின் சார்பாகவும் திருமண்டல வாலிபர் ஊழியத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான நல்ல நேரத்தை கொடுத்த தேவாய் தேவனை அதிகமாய் துதிக்கிறோம். குறிப்பாக நல்ல வாய்ப்பினை கொடுத்த சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும், அதுபோல் உங்களுடைய சபை ஊழியர் அவர்களுக்கும், அதுபோல் சபையில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள், ஆலய நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான முறையில் நம்முடைய ஆலயத்தின் ஒருவேளை அருகாமையில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற தரிசனத்தோடு சென்று கொண்டிருக்கிற இந்த பணியில் எல்லோரும் அனைவரும் இணைந்து அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாய் அதனுடைய எல்லா காரியமும் மிக விரைவிலே அந்த செங்கல் கட்டுமான பணியிலிருந்து எல்லா காரியமும் சீக்கிரமாய் நடப்பதற்கான வாய்ப்புகளை எடுத்துரைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருடன் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லா இடத்துலையும் இதை குறித்து சொல்லி சீக்கிரமாய் இப்படிப்பட்ட நல்ல பணியில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அப்படி இணைத்து கொள்ளும்போது நிச்சயம் நம்முடைய ஆலயம் மிக விரைவில் இந்த இடத்துல ஒரு உன்னதமான ஒரு கோபுரத்தோடு மற்ற இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது வெளியே ரோட்டில் நின்னோ பக்கத்தில் கிராமத்தில் நின்று பார்க்கும்போது நம்முடைய ஆலயம் மிகுந்த உயர்ந்து நிற்கிறதை பார்ப்பதற்கு அது ஏதுவாக அது அமையும். ஆகவே அதை மனதில் வைத்து அதிகமாக அதற்கு ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த வாலிபர் ஊழியம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பணி. இன்றைய காலத்தில் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஊழியத்தில் இன்றைக்கி அநேக காரியங்களை நம்ம வாலிபர்களுக்கு சார்பாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வாலிபர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வேத வசனத்தில் வளர்வதும் மிக மிக முக்கியமாக இருந்தாலும் அதுக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று கடந்த நாளில் நம்முடைய டயசிஸ் மூலமாக வாலிபர் ஒழித்துக்கு சொல்லி ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக நன்மையான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரத்துக்கு முன்கூட்டி நம்மளுக்கு இடையங்குடியில் வைத்து சிறப்பான அந்த தம்பிமார்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக நல்லா வளர வேண்டும் என்று கருதி அவர்களுக்கு வாலிபால் போட்டி நடைபெற்றது. ஒரு சேகரத்திலேருந்து ஒவ்வொரு டீம் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதே போல் வாலிப சகோதரிகளுக்கு நம்ம நெருப்பில்லா சமையல் போட்டி அப்படின்னு போட்டி நடத்தினோம். அதுலேயும் ஒவ்வொரு சேகரத்திலேருந்து கலந்து கொண்டார்கள். சகோதரி திருமணமானவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் 40 வயசுக்கு உட்பட்டவங்கன்னு வச்சுருந்தோம். இருபாலருக்கும் 40 வயசுக்கு உட்பட்டவங்க, அதாவது வாலிபால்னால் 40 வயசுக்கு உட்பட்டவங்க. அதுமாதிரி நெருப்பில்லா சமையல் போட்டிக்கு 40 வயசுக்கு உட்பட்டவங்க வாலிபர்களும் திருமணமானவங்களும் சேர்ந்து பண்ணலாம், அல்லது ஒரு திருமணமானவர் மட்டும்னாலும் கலந்துக்கிடலாம் அப்படின்னு வச்சுருந்தோம். அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் சிறப்பான பரிசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நம்ம திருமண்டல அளவில் அது எல்லா கவுன்சிலும் முடித்து இந்த மாதம் கடைசிக்குள்ளாக திருநெல்வேலியில் வைத்து நம்மளுக்கு அந்த தரிசன பூமியில் வைத்து அந்த நிகழ்ச்சிகள் ஃபைனல் பண்ணப்பட இருக்கிறது. ஆகவே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் இன்னும் நம்முடைய வாலிபர் ஒழித்து சார்பாக ஒருவேளை நம்முடைய வாலிபர் ஒழித்தில் புதிதாக நம்மளுக்கு குருவானவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய வாலிபர் ஒழித்தில் சிறப்பான முறையில் இப்பொழுது டைரக்டராக தர்மதுரை ஐயாவும் செயலராக டிகே ஸ்டீஃபன் ஐயாவும் நம்மளுக்கு புதிதாக பொறுப்படுத்திருக்கிறார்கள். எல்லாரும் அதுக்காக ஜெபித்துக்கிடுங்க. அப்புறம் வாலிபர் ஒழித்தில் புதிதாகவும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஆகவே ஊழியத்துக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபித்துக்கிடுங்க. ஊழியர்கள் புதிதாக இணைவது என்பது சாதாரண காரியம் அல்ல. தாகமாக பாரத்தோடு இருந்தால் தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். சும்மாலாம் வந்து என்ன செய்ய முடியாது, எடுத்தோம் வந்தோம் செஞ்சோம் அப்படின்னு இருக்க முடியாது. தாகம் இல்லைன்னா செய்ய முடியாது. ஆகவே புதிதாக இணைந்திருக்கிற ஊழியர்களுக்காகவும் நீ அதிகமாய் ஜெபித்துக்கிடுங்க. ஏனென்றால் அந்த வாலிபர் ஊழியத்தில் முழு நேரமாக இருந்து ஒருவேளை
பாரத்தோடு கூட செய்யும் பொழுது தான் அந்த ஊழியம் சிறப்பாக இருக்கும். ஆகவே அந்த முழு நேர ஊழியர்களுக்காக நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், குழுக்கள் ஐக்கிய சங்கங்கள் ஜெபத்தில் நீங்கள் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த மாதத்தில் நிறைய நிகழ்வு எங்களுக்கு இருக்குது, நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது. அதற்காகவும் நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாலிபர் பண்டிகை, வாலிபர் கூட்டங்கள், இன்னுமாக இரவு சிறப்பு நிகழ்ச்சிகள், ஆலய பண்டிகை நிமித்தமாக இரவு சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அதுக்காக நீ அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாலிபர் ஒழியம் சிறந்து விளங்கிட இன்னும் அதிகம் உங்களோட ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். வாலிபர் ஒழியத்துக்காக நம்முடைய சபையிலையும் நிறைய குடும்பத்தினர் நீங்கள் மாதந்தோறும் அதில் உண்டியல் பாக்ஸ் மூலமாக நீங்கள் இந்த ஊழியத்தை ஆதரித்து நேசித்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்காக தினந்தோறும் உங்களுடைய அலுவலகத்தில் அதற்காக ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த வாலிபர் ஒழியத்தில் அதிகமான புதிதாக ஊழியர்கள் இணைய தேவைகளும் அதிகம். ஆகவே அதை மனதில் வைத்து நீங்கள் புதிதாகவும் ஒருவேளை அந்த ஊழியத்துக்கென்று காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், மாதந்தோறும் உங்கள் பிள்ளைகள் சார்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் சார்பாக சின்ன வயதில் ஒருவேளை எங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைகள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் சார்பாக பொருத்தனையோடு அவங்க பேரில் இதில் இணைச்சி விடுங்க. ஒருவேளை அவர்களுக்காக ஜெபிக்கப்படும், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கப்படும், அவர்கள் பெயரில் அது ரசீது போடப்பட்டு தொடர்ந்து அந்த ஊழியத்தில் அது பயன்படுத்தப்படும். ஆகவே அதை மனதில் வைத்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அந்த காரியங்களை நீங்கள் நினைச்சலாம் அதிகமாக செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் இன்னும் வருகிற காலங்கள் நம்மளுக்கு இந்த மாதத்தில் இன்னும் டேட்டு மட்டும் ஒழுங்கு செய்யப்படலை. சீசத்துவ முகாம், வாலிபர்கள் ஏசப்பாவுடைய சீடர்களாய் வர வேண்டும் என்று சொல்லி சீசத்துவ முகாம் நடத்த திட்டம் போட்டிருக்கோம். ஆகவே அதற்கான உரிய அந்த நோட்டீஸ் அடிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். உங்கள் குருவானவரோ உங்களுடைய சபை ஊழியரோ உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கும்போது அவருடைய விளக்க நோட்டீஸை பார்த்து நீங்கள் அதில் சீசத்துவ முகாமில் நீங்கள் என்ன செய்யலாம், கலந்துக்கிடலாம். ஒருவேளை நான் வாலிப பருவத்தை ஆண்டவருக்காக கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அந்த சீசத்துவ முகாமில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெரியவர்களை அனுப்பிவிடுங்க. வாலிபர்கள் நீங்களும் பொருத்தனையோடு அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு ஊழியக்காரிகளாக இந்த உலகத்தை கலக்குவதற்கு நீங்கள் ஆண்டுடைய அன்பை சுமந்து செல்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய குற்றாலத்தில் வைத்து வாலிப முகாம் ஒழுங்கு செய்யப்பட்ட அதுக்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற ஜூலை கடைசி வாரம் வெள்ளி சனி ஞாயிறு வாலிப தம்பிமார்களுக்கான குற்றாலத்தில் வைத்து வாலிபர் முகாம் நடைபெற இருக்கிறது. அதுபோல் வாலிப சகோதரிகளுக்கு ஆகஸ்ட் முதல் வாரம் வெள்ளி சனி ஞாயிறு குற்றாலத்தில் வைத்து வாலிப முகாம் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த 2 முகாம் இருக்கிறது. அந்த முகாமுக்காக நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் ஜோமனிடுங்க. தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நீங்கள் அதற்காக இப்பொழுதே ஆயத்தப்படுங்க, ஜோம் பண்ணுங்க, நீங்களும் கலந்துக்கிடுங்க. தயவுசெய்து அந்த 3 நாட்களும் நீங்கள் குற்றாலத்தில் வந்து தங்கியிருந்து அவனுடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு ஏற்றதமாக நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்க. வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் நடைபெற இருக்கிறது. 2 இரவு மட்டும் அங்கே தங்க வேண்டும். வெள்ளியும் சனியும் இரவு அங்கே தங்கியிருந்து ஏசப்பட அன்பை நம்ம கற்றுக்கொண்டு நம்மளும் அங்கேருந்து அவனுடைய அழைப்பை பெற்று திரும்பி வரலாம். ஆகவே அதை மனதில் வைத்து இப்பொழுது நீங்கள் பிரயாசப்படுங்க. அவருடைய ஒருவேளை அந்த 2 முகாம் நடத்துவதற்கு சுமார் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு அந்த முகாமுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு. ஆகவே அதை மனதில் வைத்து அந்த தேவைகளுக்காக இப்பொழுதே நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் அந்த முகாமுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய பிறந்தநாள் திருமண நாள் அதை முன்னிட்டு நீங்கள் அந்த முகாமுக்கு இப்போவே நீங்கள் உதவி செய்யலாம். ஏனென்றால் அதில் நிறைய மிஷனரிமார்கள் இன்றைக்கி நிறைய மிஷனரிகள் பறந்து விருந்து இருக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்குது. நிறைய ஊழியக்காரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குற்றால முகாமில் ரசிக்கப்பட்டு போனவங்க தான் இருக்காங்க. நம்முடைய குற்றால வாலிபர் முகாமில் நம்முடைய டயசிஸ் நம்முடைய வாலிபர் சார்பாக நடந்த முகாம் மூலமாக ரசிக்கப்பட்டு போய் மிஷனரியாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே அந்த பணிக்கு உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பான இந்த காரியங்களில் நீங்கள் மனதுருகி இந்த காரியங்களை மனதில் வைத்து செயல்வ உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. சபையில் அறிவிப்பு கொடுத்தபடி பிரகாரமாக ஆராதனை முடிஞ்சோடனே ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. அதில் தம்பிமார்கள் ஒருவேளை 9ஆம் வகுப்பு படிக்கையிலிருந்து நீங்கள் ஒருவேளை திருமணமாக இருக்க வரைக்கும் வாலிப தம்பிமார்கள் சகோதரிகள் நீங்கள் அமர்ந்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள்லையும் ஒருவேளை நம்முடைய சிறப்பான நம்முடைய தலைப்பாக இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பிலேருந்து ஒரு காரியங்களை தியானம் பண்ண இருக்கிறோம். அடிப்படையில் இந்த நாளில் நல்ல ஒரு தலைப்பு, ஒருவேளை மே மாதத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல் அப்படிங்கிற தலைப்பில் நல்ல நம்மளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பகுதியை எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 21. நல்லா கவனிங்க. இந்த சிறப்பான ஒரு காரியம், நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு
ஏசப்பாவுக்கும் இந்த சீஷனுக்கு உள்ள ஒரு உரையாடலாக இந்த தலைப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். ஒருவேளை ஏசப்பாவோடு பயணப்பட்டு வந்த சீசர்கள், ஒருவேளை ஏசப்பாவுடைய சிறப்பான அன்பை புரிந்து கொண்டவர்கள், ஏசப்பாவோடு கூட பல ஆண்டுகள், ஒருவேளை 3.5 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் சிறப்பானவர்களாக தன்னுடைய அடையாளப்படுத்தினவர்கள், ஒருவேளை இந்த உள்ளார்ந்த அன்புடன் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்து இந்த ஒப்பிட்டு இந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த பகுதியில் நீ பார்த்தீங்கன்னா அந்த 21ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீமோன் பேதுரு பார்த்து சொல்லும்போது, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த வார்த்தை மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த கிறிஸ்தவ உலகத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு அதிகமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் அன்பு செலுத்துவது. கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமாய் தேவைப்படுவது என்னது? அன்பு. அன்பு இல்லை என்றால் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்பு தான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு காரியம். எந்த இடத்துக்கு யார்கிட்ட பேசினாலும் சரி, எந்த நபர்கிட்ட பேசினாலும் சரி, அவர்கிட்ட உரிய மரியாதை கொடுத்து அன்போடு அவங்ககிட்ட பேசும்போது அதன் மூலமாக நாம் உள்ளார்ந்த அன்பை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். அதான் இந்த வசனத்தை ஒரு தலைப்பை உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். கிறிஸ்துவை பின்பற்ற வைக்க வேண்டும் என்றால் நாம் உள்ளார்ந்த அன்போடு கூட நாம் உரையாட வேண்டும். ஒருவேளை ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பார்த்திங்கன்னா சாது சுந்தர் சிங்குடைய வாழ்வு நடந்த ஒரு சம்பவம். அவர் வந்து அந்த திபத்தில் ஒரு மலை பகுதியில் அவர் வந்து ஊழியத்துக்காக கடன் சென்றிருந்தார். அந்த ஊழியத்துக்கு சென்றிருக்கும்போது அந்த ஊழியத்தின் பாதையில் அங்கே பார்த்திங்கன்னா இரவில் பயங்கரமான குளிர் ஆயிற்று. கடும் குளிர் அந்த இடத்துல வந்தது. இந்த குளிர் வந்தவுடனே ஒரு குகை ஒன்று இருந்தது. அந்த குகைக்குள்ளே போய் அவர் போய் தங்கணும். அந்த குகைக்குள்ளே போய் தங்க போகிறார். அங்கே பார்த்தோன்னா ஏற்கனவே நிறைய பேர் அந்த குகைக்குள்ளே தங்கியிருக்கிறார்கள். இவர் உள்ளே போகும்போது அங்கே ஒரு முதியவரும் பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையாய் அந்த இடத்துல பசியோடு வேற இருக்கிறார். பசியோடு அந்த இடத்துல படுத்த படுக்கையாக உள்ள அப்படி இருக்கிறார். இப்போ அந்த இடத்துல இவர் அந்த குகைக்குள்ளே போனவர் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவோட அன்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சுமந்து அந்த அன்பை சுமந்து போகிறார். இந்த முதியவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரியா, உங்களை ஆண்டவர் அன்போடு நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பகிர்ந்து கொள்ளும்போது அந்த முதியவர் சொன்னாராம், உங்கள் ஏசப்பா அன்போடு கூட இருந்திருந்தாருன்னா எனக்கு நோய் வந்திருக்காது. ரெண்டாவது என்னையே பட்னியே அணிஞ்சிருக்க மாட்டார், போட்டிருக்க மாட்டார். நான் ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு பட்னியோடு கூட இருக்கிறேன், சாகும் தருவாயில் இருக்கிறேன். கடவுள் உண்மையாக இருந்திருந்தால் இது நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி அவர் இந்த காரியத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாராம். உடனடியாக இந்த சாது சுந்தர் சிங் என்ன செஞ்சாருன்னா, அவர் கையில் கொஞ்சம் மாவு வச்சுருந்தார். அவர் கைக்குள்ளே கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுருந்தார். இந்த மாவை கொடுத்து எடுத்துச்சாருன்னா பக்கத்தில் காய்ந்த இலைகள், காய்ந்த பொருட்கள், அந்த குச்சிகள், மர கிளைகள் எல்லாத்தையும் ஒடித்துட்டு வந்து மொத்தமாக குவியலாக போட்டு அதை தீயிட்டு கொளுத்தி அதில் இவர் கொண்டு வந்த மாவு கொண்டு வந்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பிசைந்து அதை அப்படியே அழகாக ரொட்டி போல் அதை சுட்டு அந்த தீயில் அப்படியே காட்டி அதை அழகாக சப்பாத்தியாக எடுத்து அவர் கைப்பட அந்த சப்பாத்தியை எடுத்து பிச்சு அந்த முதியவருக்கு ஊட்டினார். அவர் ஊட்ட விட்டு சுட சுட அவர் எடுத்துட்டு ஊட்ட விட்ட அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார் பாருங்க, அவருடைய சரீரம் அப்படியே சூடானது. அவர் சரீரம் அப்படியே சூடாகி அவருக்குள்ள புதிய பலன் கிடைக்க ஆரம்பித்தது, புதிய ஒரு உணர்வு அவருக்குள்ளே கிடைக்க ஆரம்பித்தது. அப்போ அந்த முதியவர் திரும்ப சொன்னாராம், இதுவரை நீ சொன்னது கூட எனக்கு நான் வந்து கேட்கல, ஆனால் எனக்கு பசியை ஆற்றுவதற்கு இந்த ரொட்டியை எனக்கு பிச்சு பிச்சு கொடுத்தாயே, இதில் நீ வணங்குகிற கடவுளை நான் கண்டேன் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. உடைய கடவுள் இந்த ரொட்டியில் தெரியாரு, இந்த ரொட்டி துண்டில் உன்னுடைய கடவுளை நான் பார்க்கின்றேன், இதுதான் உன்னுடைய கடவுள் என்பதை புரிந்து கொண்டேன், இவர்தான் உயிருள்ள கடவுள் என்பதை நான் இதன் மூலமாக அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சாட்சியாக தன்னை நிறுத்துகின்றார். அப்போ உள்ளார்ந்த உணர்வோடு கூட அன்பை செலுத்தும் பொழுதுதான் கடவுள் தெரிகின்றார். ஹல்லேலூயா. கடவுள் தெரிகிறதுக்கு காரணம் நாம் உள்ளார்ந்த அன்பை செலுத்த வேண்டும். உள்ளார்ந்த அன்பை உணர்வுபூர்வமாக சுவிசேஷம் அறிவிப்பது மட்டும் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சேர்த்து நம்முடைய உணர்வை, நம்முடைய உடைமைகளை கொடுக்கும் பொழுதுதான் இயேசப்பா தெரிகின்றார். ஹல்லேலூயா. அதான் மிக மிக முக்கியம். அதான் மிக மிக முக்கியம். ஏதோ சொல்லிட்டு அப்படியே கடமைக்கு வந்தால் அதிலே கடவுள் தெரிய மாட்டார். அதோடு நிறுத்திவிடாதபடிக்கு சொல்லிட்டு இயேசுவை எப்படி வாழ்ந்து காட்டினார், அவருடைய உணர்வுபூர்வமான ஊழியம் என்ன என்பதை குறித்து நாம் அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான்
அவருக்குள்ள அந்த உள்ளார்ந்த அன்பு, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அன்பு நிச்சயம் கிடைக்கும். மற்றவர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை இந்த இடத்துல இந்த சீமோன் பேதுருட்ட ஏசப்பாவுக்கும் உரையாடல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவருடைய அந்த இடத்துல மேய்ப்பனின் அழைப்பு, அந்த அழைப்பு ஆண்டவர் கொடுக்கின்றார். அதே போல சீசனின் கடமை என்ன என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா, இயேசுப்பா முதல்ல தன்னை நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுத்தினார். நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுத்தினார், தன்னை நல்ல மேய்ப்பன் என்று அடையாளப்படுத்தினார். காரணம், அவரோடு பயணப்பட்டு வந்த காரியங்கள். அதனால தான் அவர் எந்த இடத்துல வந்து சொல்லும்போது கூட என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அதுக்கு பிறகு தான் சொல்றாரு. அதுக்கு முன்கூட்டி தன்னை நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாக அவர் அடையாளப்படுத்துகின்றார். பரலோகத்துக்கு ஒருவேளை அவர் செல்லும் முன்பாக தன்னுடைய பணியை, இந்த நல்ல பணியை இந்த பேதுருவிடத்தில் கொண்டு கொடுக்கிறாரு. 3.5 ஆண்டுகாலம் செய்த பணியை மீண்டும் யார் செய்யணும்? இவர் தான் செய்யணும் சொல்லி அந்த பணியை கொண்டு ஒரு கையில் கொடுத்து என் ஆடுகளை மெய்ப்பாயாக, நாடுகளை மெய்ப்பாயா என்று சொல்லி அவர் சிறப்பான தன்னை அடையாளப்படுத்தினார். அதில் அடையாளப்படுத்தினார். முதலாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அடையாளம் எப்படி இருந்துச்சுன்னா, அன்பே சேவையின் அஸ்திவாரம். சொல்லுங்க எல்லாரும், அன்பே சேவையின் அஸ்திவாரம். மிகவே மிக அழகாக அஸ்திவாரம் போட்டிருக்கு நம்ம சர்ச்சில். போட்டுக்க போடலையா? நான் வந்தோடனே பார்த்தோன்னே, நான் அங்கேருந்து வரும்போது யோசிச்சிட்டே வந்தேன், சர்ச்சு எவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன். புரியுதா? நான் பார்க்கல பக்கத்தில். ஆனால் வந்தோடனே கரெக்டாக நீங்கள் பாருங்க, என்ன போடப்பட்டிருக்கு? அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. மெயினே காரணம் எது தான்? ஒரு கிறிஸ்தவத்துக்கு, ஆலயத்துக்கு மிக மிக முக்கியமானது அஸ்திவாரம். அஸ்திவாரத்தில் சரியாய் போட்டு விட்டால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது அசையவே, சொல்லுங்க, அசையவே அசையாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். அஸ்திவாரம் கரெக்டாக போடப்பட்டால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஊழியம் சிறப்பான ஊழியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதான் முக்கியம். நல்லா புரியுங்க. அஸ்திவாரம், அன்பே அஸ்திவாரம், அன்பே சேவையின் அஸ்திவாரம். அவர் அடையாளத்தை படுத்துகின்றார். ஆண்ட சொல்லும்போது என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்வதற்கு முன்பாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டார் ஆண்டவர். ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்வதற்கு முன்னாடி என்ன கேட்டார்? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று 3 முறை ஆண்டவர் கேட்கின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அப்படிதான். ஆண்டு நம்முடைய எதிர்பார்க்கின்றது அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா. ஆனால் எதிர்பார்க்கின்ற காரியம், நம்ம ஆண்டவருக்கு அன்பு செலுத்துகிறோமா? உள்ளான அன்பு ஆண்டவர்களை எதிர்பார்க்கின்ற காரியம். ஒருவேளை அன்பே சேவையின் அஸ்திவாரம், அன்பு இல்லை என்றால் அது வேஸ்ட். அன்புதான் ஒரு சேவையின் அஸ்திவாரம். அப்போ நாம் செய்கின்ற காரியத்தில் அன்பை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த அஸ்திவாரம் சிறப்பான அஸ்திவாரமாக இருக்கின்றது. இப்போ நம்ம அஸ்திவாரம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அஸ்திவாரத்தை நமக்கு அழகாக கொடுக்குது என்ன தெரியுமா? நல்ல சொல்லு, முக்கியமானது. அந்த அஸ்திவாரம் போட்டாச்சு, அனுதினமும் அதில் தண்ணி ஊற்றி நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அன்பானது. தண்ணி ஊற்றி நினைக்கிறோம் பாருங்க, தண்ணி ஊற்றி நினச்சி செவரை கட்டும்போது பார்த்துருப்பீங்க. நான் அந்த செவரி அப்படியே கண்ணை கட்டியிருப்பாங்க. காலையில் இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்வாங்க? சொல்லுங்க, தண்ணியை நினச்சி அதையும் நினைக்கணும். அதே போல தான் இன்னைக்கு அன்பான அஸ்திவாரம் வேதம் நம்ம கையில் இருக்கிற வேதாகமும். காலை எழுந்திரிச்ச உடனே நாம் ஆண்டுடைய ஒரு அஸ்திவாரத்தை நினைப்பது போல நம்முடைய காலை, நம்முடைய வேத புத்தகம் நம்முடைய கையில் தவள வேண்டும். அதில் வைத்து அந்த வசனங்களை வாசித்து பார்க்க வேண்டும். அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், கூப்பிட வேண்டும், இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அதான் மிக மிக முக்கியமான காரியம். அஸ்திவாரம் மிக மிக அன்பான அஸ்திவாரம். வேதத்தை தூக்குவது மாத்திரமல்ல, வாசித்து நாம் அனுதினமும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டரை நோக்கி கூப்பிட வேண்டும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதனால சொல்ல பாருங்க, இந்த காரியத்தை ஆடுகளை மேய்ப்பா என்று சொல்வதற்கு முன்கூட்டி என்னிடத்துல நீ அன்பா இருக்கிறாயா என்று ஆண்டவர் 3 முறை கேட்கின்ற முடிகிறது. ஒருவேளை கிறிஸ்துவின் மந்தையை வழிநடத்த நம்மளுக்கு மிக மிக அவசியமானது என்னது? தாளந்துகளோ பேச்சாற்றலோ போதாது. ஆண்டுடைய அன்பை சொல்வதற்கு ஊழியத்துக்கு போகிறோம், பேச்சு மட்டும் இருந்தால் போதாது. நம்முடைய தாளந்துகள் எல்லாம் இருக்கலாம், இருந்தால் மட்டும் போதாது. என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அதான் முக்கியம். பேச்சாற்றல் இருக்கலாம், எல்லாத்தையும் இருக்கலாம். உங்கள்கிட்ட எல்லாத்தையும், மனிதரை பிறந்த எல்லாத்தையும் பேச்சுற திறமை இருக்கும், எல்லாத்தையும் பாடுற நல்ல தாளந்துகள், நல்ல உங்களுக்குள்ள பறந்து விருந்துக்கிறதுக்கு நல்ல தாளந்துகள் உங்கள்கிட்ட இருக்கும். அது மட்டும் போதவே போதாது. பேச்சாற்றலோ தாளந்துகள் மட்டும் போதாது. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அன்பு இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறேன். அதனால தான் ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் ஒருவேளை அன்பு என்று சொன்னோன்னே நம்மளுக்கு அதிகமாக நினைவுக்கு வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி. யாரு? கரெக்டாக சொன்னாங்க சௌரி. அன்னை தெரசா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நம்ம ஒரு இந்திய தேசத்தில் அவங்க காலடி பட்டது நம்மளாம் பெருமை அடையணும். ஏசப்பாவுடைய அன்பை அவங்க உண்மையாக சுமந்தாங்க.
அவர்கள் வந்து அவ்வளோ ஒரு தாழ்வு. அவங்க வசித்த ஹோம்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வசித்த அறை இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. சின்னதாக ஒரு குட்டி அறை தான் இருக்கும். சின்னதாக ஒரு குட்டி அறை, 10க்கு 10 கூட சைஸ் கூட இருக்காது. சின்ன அறை தான். ஒரு கட்டில், சின்ன கட்டில் கிடக்கும். அந்த அறைக்குள்ளே தான் அவங்க வந்து இருந்த இடம், அவள் பாதுகாக்க இடம், அதுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. வேறு பெரியலாம் எதுவும் கிடையாது, பெரிதாக வசதி வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. அது சின்ன அறை, தரை முழுவதும் தாழ்த்தினாங்க. அந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வரும்போது ஒரு புக்ஸில் வாசித்த சம்பவம் தான். ஒருவேளை அவங்க ஒரு முறை ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது அவங்க அதிகமாய் அவங்க அந்த ரூமில் தன்னுடைய தங்குறையில் இருக்க மாட்டாங்க. இரவு ரெஸ்ட் எடுக்க போகும்போது தான் இருப்பாங்களாம். மீதி எல்லாம் வெளியில் வளாகத்தில் அவங்க கவனித்து வருகிற ஒவ்வொரு ஆதரவற்ற குழந்தைகள், அவங்க குஷ்டரோகிகள் இந்த மத்தியில் ஊழியம் செய்கிறதுனால அதை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எண்ணம் முழுசும் வெளியே தான் இருக்கும். எப்பவும் எந்த இடத்துலையும் போய் ரெஸ்ட் எடுக்க நினச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு முறை அவங்க ஹோமுக்கு வந்து அந்த கிரிக்கெட் வீரர் சித்து என்கிற ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து வரார். பழைய கிரிக்கெட் வீரர். அவர் வந்து நினைச்சார், அவர் விளையாடின காலத்தில் அவர் நினைச்சாருன்னா 1 மாத கூலி, அதாவது 1 மாத சம்பளத்தை அந்த ஹோமில் அந்த அம்மாவுடைய சேவைக்கு கொண்டு கொடுத்துடணும். அந்த அம்மா நிறைய சேவை அவங்க நேரில் பார்த்தா கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறாரு. அப்போ நேராக அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா 1 மாத அப்படி சம்பளத்தை அப்படி எடுத்துகிட்டு கையில் கொண்டு வரார். அப்படி இந்த ஹோமில் கொடுக்க போகும்போது அங்கே போய் கேட்குறாரு, அந்த அம்மா அன்னைதாஸ் அம்மாவை பார்க்க வந்தேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு அறை இருக்குது, அந்த அறைக்குள்ளே போய் பாருங்கள் அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த அறை லேசாக திறந்துருந்தது. ஒரு நேராக வந்து அந்த கதவை தள்ளினார். உள்ளே கூப்பிட்டு பார்த்தாரு, யாரும் திறக்கலை. அப்போ திறந்தானே இருக்குது, உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறார். உள்ளே போனவர் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தார். இனி யாராவது காப்பாற்றுங்க சொல்லி வெளியே அலறி அடித்து ஓடி வந்தார். அப்படி வெளியே வந்து கையில் கொண்டு வந்த பணத்தை இடத்துல வச்சுட்டு அப்படியே வாமிட் எடுக்கிறாரு. பயங்கரமான வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறாரு. அங்கே வேலை பார்க்குறவங்களாம் ஓடி வந்தாங்க. எதுக்கியா அப்படி வாமிட் எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது சொன்னாராம், அந்த அறையை இவ்வளோ பெரிய ஒரு ஹோம் இருக்குது, அந்த அறையை சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ துர்நாற்றம் வீசுது, உள்ளே நிற்கவே முடியலை, பயங்கரமான நாற்றம் அடிக்கிறது, நான் எனக்கு வந்து எப்படா வீட்டுக்கு போவோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறைக்குள்ளேருந்து அன்னைதாஸ் அம்மா நடந்து வந்தாங்க. உள்ளே வந்தாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டார். நேராக அவங்க வந்து என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க அவங்க சித்துட்ட வந்து இந்த அன்னைதாஸ் அம்மா கேட்டாங்க. கேட்கும்போது அவர் சொன்னாராம், அம்மா உங்களை பார்க்க வந்தம்மா. அப்போ அந்த தம்பி இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே சொன்னாங்களாம், அந்த ரூமுக்குள்ளே நான் வந்தேன், அந்த ரூம் க்ளீன் பண்ணாமல் இருக்குமா, பயங்கர துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த துர்நாற்றம் எல்லாமே குஷ்டரோகிகள் மேலே வந்து வருகிறது. குஷ்டரோகிகள் இருக்காங்க பற்றியில் உள்ள வாங்கனுக்குள்ளே கூப்பிட்டா வரவே இல்லைன்னாங்களாம். இந்த சித்து உள்ளே வைக்க போயிட்டு அவர் கையை வந்து அப்படியே பொத்திட்டு முகத்தெல்லாம் மூக்கெல்லாம் பொத்திட்டு அப்படியே உள்ளே போனாராம். உள்ளே பார்த்தா நிறையவுடைய உறுப்பெல்லாம் அப்படியே குஷ்ட ரோகத்தினால அப்படியே சீல் வடிந்த நிலையில் இருந்துச்சான். அதை இவங்க பக்கத்தில் உட்காந்து தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சேவை. அஸ்திவாரம், அன்பின் அஸ்திவாரம் தான். அவங்க ஏசப்போட அன்பை சுமந்து கொடுத்தாங்க. இவர் அப்படியே வெளியே ஓடி வந்துட்டாராம். அதை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நினைச்ச முடியல, நிற்க முடியலமான்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொண்டு வந்திருக்க பணம் வந்து முக்கியம் கிடையாது, இப்போ ஏற்பட்ட நபர்கிட்ட அன்பு செலுத்தணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்களாம். புரியுதா? அவர் தன்னுடைய சுயசரித புக்கில் அதை சித்து அழுது எழுதியிருக்காரு. இதே மாதிரி ஒரு அன்பனை உலகத்தில் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார், இந்த உயிருள்ள கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த அம்மா மூலமாக நான் பார்த்தேன் அப்படின்னு ஏசப்பா அன்பை அவர் புரிந்து கொண்டார். அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்விலையும் ஏசப்பாவுடைய அன்பு இதே இடத்துல தான். என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லும் போது முன்பாக என்னை நேசிக்கிறாயா, அன்பு செலுத்துகிறாயா, ஆண்டவர் கேட்கிற காரியமாக தான். நாம் முன்னைக்கு இருக்கிற வேலையில் நம்ம அன்பு செலுத்துகிறோமா, நேசிக்கிறோமா, அது மிக முக்கியம். நம்ம செய்கிற காரியத்தில் நாம் எத்தனையோ ஊழியத்துக்கு போகலாம், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நிறைய உதவிகளை செய்வதற்கு ஓடோடி போகலாம், எல்லா இடமும் எல்லா பொருளையும் கொண்டு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் பிறர் மீது உள்ள கரிசனை, பிறர்கிட்ட அன்பு செலுத்துவது ஒரு பெரிய காரியம். அதை நம்ம செய்வதற்கு சில வேளைகளை நாம் தவறு விடுகின்றோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் பிறர் மேலே ஒரு அன்பை வைக்க வேண்டும். அது மிக ஒரு முக்கியமான காரியம். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது உரிமையை பாராட்ட வேண்டும். உரிமையோடு பாராட்டுதல் வேணும். முதல்ல என்ன சொன்னேன்? அன்பே சேவையின் அஸ்திவாரம். ரெண்டாவது உரிமையாக பாராட்ட வேணும். உரிமையாக பாராட்டுதல். ஒருத்தர் பார்த்தா வந்து உரிமையாக என்ன செய்யணும்? பாராட்ட வேணும். அதான் பாருங்க, அந்த இடத்துல ஏசப்பா சொல்லும்போது அந்த இடத்துல உன் ஆடுகளை மேய் என்று என்ன செய்யலை சொல்லலை, உன் ஆடுகளை மேய் என்று சொன்னாரா? என்ன சொன்னார்?
என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு அன்பான ஒரு காரியம், உரிமையோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை. உன் ஆடுகளை மேய், இதுவரைக்கும் நான் பார்த்துட்டேன், இனிமேல் நீ தான் அந்த காரியத்தை பார்க்க போறாயின்னு சொல்லி உன் ஆடுகளை மேய்ன்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அதெல்லாம் சீக்கிரமாக சொல்ல முடியாது, அந்த வார்த்தை சாதாரணமாக சொல்லிட முடியாது. உரிமையோடு சொன்னது, உரிமையோட பாராட்டுதல். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு சபை மக்களை பார்க்கிறோம், அநேக கிராம மக்களுக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம், எல்லாம் தெரிந்த நபரத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துலையும் நாம் உரிமையோடு பாராட்ட வேண்டும். ஒருத்தர் நேசித்து பாராட்டும் போது என்ன செய்யணும்? உரிமையோடு பாராட்டணும், உரிமையோடு பாராட்ட வேண்டும். அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது, பேசும்போது, அவரிடத்தில் பேசும்போது அப்படிதான் உரிமையோடு செய்யணும். அதான் இந்த ஆண்டவர் சொல்லும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவ்வளோ ஆடுகள் உலகத்தில் பறந்து விரிந்து இருக்குது, எல்லா இடமும் இருக்குது, அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. உலகம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மனம் போல போன போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மனிதர்கள் தவறான அன்பில் விழுந்து மரித்து போறாங்க, மரித்து போறார்கள். விளக்கம் கொடுக்க முடியல, அவர்களை நல்வழியில் கொண்டு வர முடியாமல் திணறி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்களே. ஒருவேளை ஒரு பாரத்தோடு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உரிமையோடு பாராட்டுறாரு, உரிமையோடு பாராட்டி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு நம்ம செய்கிற காரியத்தில் இந்த ஏசப்பாவுடைய சொத்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான சொத்து, பராமரிக்கிற அவருடைய சிறப்பான வேதம் தான் சொத்து. ஏசப்பாவுடைய சொத்து இருக்குது பார்த்தீங்களா, வேதம் தான் சொத்து. அந்த சொத்தை பராமரிக்கணும், வேதத்தை பராமரிக்கணும், வேதத்தை சுமந்து செல்லணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசப்பாவுடைய விலையேறப்பட்ட சொத்து அவனுடைய அன்பு, அவனுடைய அன்பை சுமந்து செல்வது. அதான் அவருடைய உரிமையோடு சொல்கிற ஒரு காரியம். ஊழியத்திலேயோ நடைமுறையிலேயோ ஒரு மனிதரை பார்க்கும் போதோ அவரது அன்பு செலுத்தும் போதோ உரிமையோடு பாராட்டுகிற அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அதான், உரிமையோடு பாராட்ட வேண்டும். மூன்றாவது சொல்லி முடிக்க விரும்புகின்றேன், பொறுப்புணர்வும் போஷிப்பும். எல்லாரும் சொல்லுங்க, பொறுப்புணர்வும் போஷிப்பும். அதான் மிக மிக காரியம். ஆண்டவர் அந்த இடத்துல மேய்ப்பாயா என்ற வார்த்தை வெறும் பாதுகாப்பை மட்டுமல்ல குறிக்கோள், அவர்களுக்கு ஆகாரம் அளிப்பதையும் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். புரியுதா? அந்த இடத்துல பொறுப்புணர்வும் போஷிக்கிறது. அவர் ஏசப்பா என் ஆடுகளை மேய்ப்பா என்று சொன்ன உடனே அப்படி விட்டுருப்பாரா? கரெக்டாக சொல்லுங்க, எப்படி சொல்லியிருப்பாரு? கவனமா என்ன செய்யணும்? அதை மேய்க்கணும், கவனமா மேய்க்கணும் சொல்லியிருப்பாரு. சொல்லியிருக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்ம போகிறோம், ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்லேயே ஆடு மாடு வச்சுருப்பீங்க. அந்த ஆடு மாடு பற்றிட்டு அப்படி சத்தானா உட்காந்துடுவீங்களா? என்ன சொல்லுவோம்? எங்கன புல் இருக்குது, எங்கன தண்ணி ஓடையில் ஓடுது, எந்த இடத்துல தண்ணி கெட்டி கிடக்குது பார்ப்போம், பார்க்க மாட்டோமா? சொல்லுங்கள். பார்த்து அந்த இடத்துல பார்த்து தான் மேய்ச்சலுக்கு என்ன செய்வோம், அதை கரெக்டாக ஆடை கொண்டு போவோம். அதே மாதிரி தான் இவர் ஏசப்பாவும் அந்த இடத்துல சீசரில் பார்த்து சொல்லியிருப்பார். கவனமாய் போசிக்கின்ற ஒரு காரியம், கவனமாய் பொறுப்புணர்வு கொடுக்கிறாரு, போசிப்பதை சொல்லி கொடுக்கிறாரு. ஒருவேளை அந்த இடத்துல அவர் சிறப்பான காரியத்தை செய்யணும்னு சொல்லி தான் அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. சிறப்பான காரியத்தை செய்யணும், நல்ல மேய்ச்சலை காட்டணும், நல்ல நிலத்தை காட்டணும், நல்ல இடத்துல அந்த அந்த மேய்ப்பண்ணு வேலையை விசுவாசிகள் மத்தியில் நல்ல விசுவாசிகளாக மாற்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு தூண்டுகோலாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த சீமோன் பேதுரு சொல்லும்போது தான் சொல்லியிருக்கிறார், ஆவிக்குறி ரீதியில் வளர்க்க வேண்டும், நல்லா வளர்க்கணும், ஆவிக்குறி ஜீவியத்தில் வளர்க்க வேண்டும். ஏதோ சாதாரணமாக அப்படி வளர்ப்பது அல்ல, ஆவிக்குறி ஜீவியத்தில் நல்ல சிந்தனையை கொடுத்து, நல்ல ஒரு காரியத்தை கொடுத்து, நல்ல ஒரு ஆர்வத்தோடு அவரை சிறப்பான காரியத்தில் வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர் சொல்லிக் கொடுத்திருப்பார், அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதனால பொறுப்புணர்வோடு கூட இருக்கின்ற போஷிப்பை ஆண்டவர் தருகின்றார். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம செய்கின்ற காரியம், எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன பணியை செய்கிறோம், என்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி ஆண்டவர் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மத்தியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. எத்தனையோ மக்கள் சுற்றி இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் வர்றாங்க. அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறார்களா, தளர்ந்து போயிருக்கிறார்களா, அவர்கள் இன்னும் ஏன் வளராமல் இருக்கிறார்கள்? யோசித்து பார்த்துருக்குறோமா? ஏன் இன்னும் வளராமல் இருக்கிறார்கள்? அவங்க தளர்ந்து போயிருக்கிறாங்களா? தளர்ந்து போயிருக்கிறவங்களை தூக்கி நிறுத்தணும். தளர்ந்து போயிருக்கிற மக்கள், தோண்டு போய் கிடக்கிற மக்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஆண்டவர் நம்மளை அழைப்பு கொடுக்கின்றார். அதுக்கு தான் பொறுப்புணர்வும்
போஷிப்புகின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கின்றார். அவங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆகவே இதை கேட்குற நீங்களும் நானும் நம் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார், விரும்புகின்ற காரியம், நம்மிடத்தை விரும்புகின்ற காரியம் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தேவ மனிதர் இருந்தார், நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஜிம் எலியட் ஒரு பேர், எல்லாம் சொல்லுங்க. ஜிம் எலியட் ஆக்காயின மக்கள் மத்தியில் ஒரு ஊழியம் பார்த்தார். என்ன மக்கள் மத்தியில்? ஆக்காயின மக்கள் மத்தியில் ஊழியம் பார்த்தார். இந்த ஜிம் எலியட் இவர் கூட 5 பேர், 4 இவரோட சேர்த்து 5 மிஷனரிகளாக சேர்ந்து இந்த ஆக்காயின மக்கள் மத்தியில் போய் ஊழியம் பார்க்க போனோம். இந்த ஆக்காயின மக்களை பற்றி இப்போ நம்ம தாங்க இருக்கிறோம். இதில் இருக்கிற நம்ம எல்லாம் கவனிக்கிங்களா? சின்ன பிள்ளைகளும் தேவதூர் மாதிரி இருப்பாங்க. அதில் நிற்கிற சின்ன பிள்ளைலாம் தேவதூராக இருப்பாங்க. நம்ம தேவதூரில் எப்போ பார்க்கக்கூடாது என்ன? ஆமாம், அதனால் இங்கே கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து ஜிம் எலிட்டர் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிடுவோம். ஜிம் எலிட்டரை நீங்கள் மாறிவிடுங்க எல்லாரும், சரியா? மாறிட்டீங்களா? மாறலையா? மாறிட்டீங்களா? நம்ம எப்போவுமே ஜிம் எலிட்டர் தான் இருக்கிறோம் ஐயா. ஜிம் எலிட்டரை மாற்றிக்கிடுங்க நம்மளை. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறார். இங்கே ஆக்காயின மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆக்காயின மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையே நாம் இங்கிருந்து போனால் அவங்க ட்ரெஸ்ஸில் நம்ம இல்லை அப்படின்னா, அவங்களே மாதிரி நம்ம தோற்றம் இல்லை அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஈட்டி எடுத்து குத்தி கொண்டுருவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ நம்ம போகணுமா போகக்கூடாதா? சொல்லுங்கள். அதுதான் முதல்ல நம்மளை மாற்றிக்கிடுங்கன்னு சொன்னேன். போகணுமா போக மாட்டேன், போவோமான்னு சொல்லுவோமா போக மாட்டேன்னு சொல்லுவோமா? நிறைய பேர் போவேன்னு சொல்லல, போகல ரெண்டுமே சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவீங்க? போவோமா போக மாட்டோமா? யோசிப்போம் பலமுறை. நான் உபாசித்து சொல்கிறேன் சொல்லுவேன். ஏன்னா நான் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன். என்னைக்கு ஜோம் பண்ணி முடிக்க? இப்படி நிறையவருடைய காலம் விட இருக்குது. ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன், என்னை சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா ஜெபத்தில் ஓடாது. என்ன ஓடாது? அங்கே போனீங்க என்ன செய்யாது? வராது. ஏன்னா நம்முடைய சிந்தனை முழுசும் ஜெபத்திலே போகாத, பயத்தெல்லாம் நிற்போம். அங்கே போனால் ஈட்டி வச்சு குத்தி கொண்டு போடுவான், நம்ம இப்படி உழித்து போவோம், இப்படி பயப்படுவோம். இப்போ ஜிம்மிலேட்டும் அவர் 5 பேரும் சேர்ந்து அந்த மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு போகிறாங்க. வீட்டில் அவருடைய மனைவிமார்கள், அந்த 5 பேருடைய ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, அவங்களும் சொல்கிறாங்க ஊழித்து செய்யணும்பா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறாங்க. இந்த மக்கள் மத்தியில் கட்டாயம் போகணும்னு உற்சாகப்படுத்துகிறாங்க. நேராக இவங்க ஊழியத்துக்காக அந்த ஆக்காயின மக்கள் மத்தியில் போகிறாங்க. இப்போ என்னன்னா, மீண்டும் சொல்கிறேன், அவங்க உடையில் இல்லை என்று யார் வந்தாலும் என்ன செஞ்சுருவாங்க? ஈட்டிச்சு குத்தி கொண்டுருவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம், எண்ணம், அவங்களுடைய கொடூர எண்ணமே அதான். இப்போ பாகிஸ்தான் இருக்குது பக்கத்தில், வாகா பார்டர் பக்கத்தில் நம்ம இருக்காங்க. இந்தியா கேட்டு பக்கத்தில் நம்ம எல்லை பாதுகாப்படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பாகிஸ்தானில் இருந்து ஒரு பெரிய ஒரு பொருள் இங்கே வருதுன்னா என்ன செய்வாங்க? சொல்லுங்க, வர முடியுமா? அங்கேருந்து ஒரு பால் கூட வர, கிரிக்கெட் பால் கூட பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இணைஞ்சிட முடியாது. அவ்வளோ கண்ணுங்கிறதுமா இருப்பாங்க. பால் வரும்போதே இங்கேருந்து இணைஞ்சிருவோம். ஆமாம், அதுக்கு தான் பாருங்கள், இங்கேருந்து மோடி வராருன்னா சாதாரண ஒரு மேலே ஒரு சின்ன ஃப்ளைட் கூட நினைச்சு சாதாரண பறக்கக்கூடாது. எதுனாலும் பறக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு திருமண வீட்டில் ஒரு பெரிய கேமரா பறக்க பாருங்க, அந்த கேமரா கூட நினைச்ச விடாது, பறக்கக்கூடாது. வந்துச்சுன்னா நினைஞ்சிருவாங்க, சுட்டு கொண்டுருவாங்க. இப்படி தான் இங்கே ஆக்காயின மக்கள் மத்தியில் இங்கே இந்த 5 பேரும் போய் அங்கே காத்திருக்கிறாங்க. பாம் பீச் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடுது. பாம் பீச் அப்படி ஒரு பெரிய ஆறு. இந்த பாம் பீச் ஆறு பக்கத்தில் போய் அந்த துவளத்தில் போய் காத்திருக்கிறாங்க. அப்படி 5 பேரும் அங்கிருந்து இந்தால தான் வரணும். அவங்க வந்த உடனே அவங்கள என்ன செய்யணும்? ஆண்டோட அன்பில் நடத்தணும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சிந்தனை வரும்போது, அவர்களுக்கு நம்மால் இயன்ற பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன குட்டி விமானத்தில் பொருளை கொண்டு வந்தாங்க. பொருளை கொண்டு வந்து எல்லாம் இறக்கியாச்சு. இப்போ கொடுத்து பார்க்கணும். இப்போ பொருளை கொடுக்கும்போது அவன் என்ன கொண்டு வருவான்? சொல்லுங்க தம்பி மாதிரி சொல்லுங்க, என்ன கொண்டு வருவான்? அவன் ஈட்டி தூக்கிட்டு வருவான். பொருளை கொடுக்க மட்டும் அவன் என்ன கொண்டு வருவான்? ஈட்டி கொண்டு வருவான். இப்போ கொடுக்கணும். காத்திருக்கிறாங்க, அப்படியே கொடுக்க காத்திருக்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்பக்கத்தில் ஈட்டி விட்டு நிற்கிறான். பின்பக்கத்தில் ஈட்டி கொண்டு வந்து குத்த நிற்கான். புரியுதா? திரும்பி அவன் அப்படி பார்த்தா அவங்க ரெடி ஆகிட்டாங்க, குத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இனிமே ஒன்றும் கொடுக்க முடியாது, எதுவும் கொடுக்க முடியாது. இந்த ஜிம் எலியட் அந்த 5 மிஷனரிகளாக சேர்ந்து அப்படியே உற்று பார்க்குறாங்க. அவங்க அந்த காட்டு பகுதியில் இருக்கிறனால அவங்க கையில் ஜிம் எலியட் கையில் துப்பாக்கி இருந்தது, துப்பாக்கி இருந்துச்சு. இப்போ இங்கே இருக்க தம்பி மாட்ட ஒரு கேள்வி, இங்கே இருக்க உள்ளே இருக்கிற தம்பி மாட்ட ஒரு கேள்வி,
இப்போ 5 பேரில் ஜிம் எலிட்டு நீங்கள் தான். உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது. அங்கே 5 பேரும் ஈட்டி எடுத்து குத்த வந்துட்டாங்க. சௌரிலும் சேர்த்தான், வாலிப சௌரிலும் நீங்களும் நினச்சிடுங்க. நீங்கள் தான் ஜிம் எலிட்ஸ். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கரெக்டாக சொல்லணும். துப்பாக்கி அவங்க துப்பாக்கி கையில் இருக்குது, ஜிம் எலிட் கையில் துப்பாக்கி இருக்குது. 5 பேருக்கும் ஈட்டி பால் குத்த போகிறாங்க. இப்போ உங்களோட நபர்கள், ஆக்காயின மக்கள். இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? நான் என்ன செஞ்சிருப்பேன் சொல்லட்டா? உடனே டக்கு எவன் ஈட்டி வச்சுருக்கான் அவளை டப்பு டப்புன்னு சுட்டு அவளேன்னு கொண்டு இருப்பேன். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? கரெக்டாக சொல்லுங்கள். அதுதான் பண்ணியிருப்போம். ஏன் நாங்களும் தம்பி மாதிரி தான் சொல்லுவேன். அதுதான் நானும் பண்ணியிருப்பேன். ஏன்னா உயிர் முக்கியம்ல, உயிர் முக்கியம். ஆனால் ஜிம் எலிட்ட செய்யல, ஜிம் எலிட்ட செய்யவே இல்லை. துப்பாக்கியே காட்டலை. அவர் துப்பாக்கியை மறைச்சு தான் வச்சிருக்காரு, காட்டவே இல்லை. நல்ல துப்பாக்கி சுட தெரியும். மிருகங்கள் வந்தால் அதை சுட்டு பாதுகாப்புறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. இப்போ அங்க ஆக்காயின மக்கள் ஈட்டியோட நிற்கிறாங்க. இப்போ அவங்க மனசில் நினைச்சாராம், இவங்க எல்லாரும் நினைச்சாங்க, நாம் அவங்கள சுட்டு கொண்டுடலாம், ஆனால் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க நம்மளை குத்தி கொண்டுட்டா நாம் பரலவம் போயிடுவோம். எது சரியான பதில்? எது சரியான முடிவு? சொல்லுங்க, எது சரியான முடிவு? ஈட்டியால் குத்தப்படாது. அந்த இடத்துல 5 பேரும் ஒன்றுமே சொல்லலை. 5 பேரும் ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்து போனார்கள். மரித்து போனார்கள். கொஞ்ச நாள் ஆனது. இந்த 5 பேருடைய மனைவி யோசித்தாங்க. யோசித்து அப்படியே வந்து இந்த மக்களை எப்படியா சந்திக்கணும். மீண்டும் அவங்க போனாங்க. அவங்க அந்த கிராமத்துக்குள்ளே தங்கியிருந்து ஆணுடைய அன்பை சொல்லணும். அவங்க சத்தம் போட்டு சொல்லிட்டே போனாங்களாம், இந்த நாங்கள் 5 பெண்மணி வந்திருக்கிறோம், எங்களுடைய 5 பேருடைய கணவன்மார்களை குத்தி கொண்டது நீங்க தான். ஆண்டவர் உங்களை நேசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எங்களை கணவரை குத்தி கொண்டது நீங்க தான். உங்களை ஆண்டவர் நேசித்து கொண்டே இருக்கின்றார். உங்களை ஆண்டவர் நேசித்து கொண்டே இருக்கின்றார். எப்படி இருந்திருக்கும்? அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரா மனமாற ஆரம்பிச்சாங்க. கிமோர் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார் அங்க. அந்த குத்தி கொண்ட தலைவன் பேர் என்ன பேரு? கிமோர். இந்த கிமோர் தான் அந்த முதல் அந்த சுவிசேஷத்தில் தொடப்பட்ட மனிதன். யாரு? கிமோர். அந்த ஆக்காயின மக்கள் மத்தியில் முதல் தொடப்பட்ட மனிதன் இவன் தான். குத்தி கொண்டதான் வந்தான். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட மனிதனை வந்தான். யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்க சத்தம் போட்டு சொன்னதில் அவர் ஆண்டவர் பற்றி அறிந்து கொண்டார் கிமோர். எல்லா மக்களையும், அந்த ஆக்காயின மக்கள் மத்தியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க போன முதல் மிஷனரி இந்த கிமோர். அவர் தான் சுவிசேஷ நச்சரியாளராக போனாராம். ஜிம் எலிட் விட்டு போன அந்த 5 மிஷனரி விட்டு போன பணியை நான் கொண்டு போறேன், அவர் எழுந்து போனாரு. 2வது பாருங்க, இந்த 5 மிஷனரிமாருடைய செத்து போனாங்க பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததும் இந்த கிமோர் என்ற அந்த குத்தி கொண்ட மனிதனா ஞானஸ்தானமே கொடுத்தானா. எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சாருக்காரு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய காரியம். தன்னை கொடுத்ததுனால, அன்பு செலுத்தினால, ஏசப்பட அன்பை அவர்கள் சுமந்து போனதுனால அந்த இடத்துல பெரிய நற்செய்தியாளர்களே, அநேக நற்செய்தியாளர்கள் எழுப்பப்பட்டாங்க. அந்த ஆக்காயின மக்கள் அனைவரும் ரட்சிப்புக்கு நேராக வந்தார்கள். இதை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் அதான். ஒருவேளை நாடுகளை மேய்ப்பாயாக, என்னை நேசிக்கிறாய் என்று கேட்கிறார், மேய்ப்பாய் என்று கேட்கிறார். இதை கேட்கிற நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக ஆண்டவர்களை ஓடுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கின்றார். நேசிக்கிறாயா, நேசிக்கிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாய் என்று கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னும் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அன்பு, விலையேறப்பட்ட அன்பு. கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்க போறோம். ஒப்பு கொடுக்கலாமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. சொல்லுவோமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே,
இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் வாழ கூடுமா? உன் பிள்ளையாய் வாழ கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. நேசிக்க நல்ல ஆண்டவரே, அன்பு செலுத்தும்படியாய் கடந்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துறோமாப்பா. ஆண்டவரே, சீமோன் பேதுரு அவரிடத்தில் ஆண்டு உரையாடும் போது என்னை நேசிக்கிறாய் என்று அழகா கேட்டீங்கப்பா, முன்முறை கேட்டீங்கப்பா. அவரும் ஆண்ட சமூகத்தில் உள்ள மனதோடு அவர் உண்மை நோக்கி பார்க்கிற வேளையில் ஆடுகளை மேய்ப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த உலகத்தில் வாழ கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, அன்பு செலுத்துறீங்கப்பா, எடுத்து அன்பு செலுத்துகிறீரப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை கலந்து கொண்ட எல்லோரும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவீராக. மீதமுள்ள நேரத்தினுடைய தேவிய பிரசன்னம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 558வது பாடலை பாடுவோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். Oh
பற்பொரு ஞான பரம நம்பிக்கை தீர்க்க விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகல வேண்டும் கைமணியாமே அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் நீந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதன் பயனில்லை அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். துணிவுடனுடலை சுடர் கொடுத்தாலும் பணிய அன்பினால் பயனதில்லை அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நன்மையான நல்லதொரு வேளையிலும் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளுக்காக, தேவன் இதுவரை எங்களுக்கு கூட துணையாக இருந்ததற்காக நன்றி காணிக்கைகள், பொருத்தனைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள். ஆண்டவரே, என் பாரத்தோடு முடி சமூகத்தை படைக்கிற காணிக்கைகள் என் காரியத்தை வாய்க்க செய்யும். இன்னும் ஏராளமான காணிக்கைகளை ஆண்டவரே பிரயாசத்தோடு உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் கடந்து வந்து படைத்தார்கள். ஆண்டவரே, பை காணிக்கைகள் யாவற்றத்தை அங்கீகரிப்பீராக. கொடுத்த எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தந்த எங்கள் தகப்பனிடத்தில் நாங்கள் மீண்டுமாக நன்றிகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களையும் செலுத்தும்படியாக எங்கள் ஆசைகள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பங்கை காணிக்கையாக படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை அங்கீகரிப்பீராக, ஏற்றுக்கொள்வீராக. இந்த அருமையான காணிக்கை உங்கள் நாம மகிமைக்காக பயன்படுத்தப்படும்படியாக இவளை கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. தகப்பனே, எங்கள் அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய கரத்தில் இந்த அருமையான நல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உடைய பாதத்தை கடந்து வரும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபையுள்ள கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சத்தியத்தை கேட்கும்படியாக எங்களோடு தேவனீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, உடைய சத்தியத்தை நாங்கள் அறியும்படியாக அன்பை சகலத்திலும் பெரியது, அன்பு செலுத்துவதை இன்றியமையாதது என்று காண்பிக்கும்படியாக, கிரியையில் தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் போதித்த உம்முடைய வார்த்தைகள் படி நாங்கள் நடக்க எங்கள் நல்மனதை கற்று தருவீராக. தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்லது வேலை எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த அருமையான எங்கள் சொந்தபடியின் ஆசிரியர் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக, சந்ததி சந்தானங்களுக்காக, பெரியோருக்காகவே நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, எங்கள் திருச்சபையில் குடும்பங்கள் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் அலங்காரமான ஆண்டவரே கனமுள்ள இடத்துல உட்காரத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருகிற தகப்பன் உடைய பிள்ளைகளை கர்த்தர் அலங்கரித்து கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளை ஆண்டவரே அன்பு குடும்பங்களுக்காக, பெரியோருக்காக, ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்களுக்காக, பெண்களுக்காக, வாலிபர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைத்து நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய அந்தந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரே உள்ள போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரே, அவருடைய எல்லா வித நெருக்கங்கள் கண்ணீரோடு கடந்து வந்திருக்கலாம். இந்த வாரம் முழுவதும் நான் அநேக கார்களை கடந்து செல்ல எனக்கு வேதனை மத்தமாகும், வருத்தத்து மித்தமாகும் அநேக இடங்களில் நான் கடந்து வந்தேன். எப்படி இதுவரை நான் கடந்து வந்தேன் என்று நான் அறியேன். ஆனாலும் ஆண்டவரே, இனியும் என் வாழ்க்கையில் இந்த பாடு நீங்காதா, என் துயரம் நீங்காதா என்று சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் வேதனை நீங்கி மனமகிழ்ச்சியோடு களிப்போடு களி கூறும்படியாக ஆண்டவர் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை தருகிற தகப்பன் ராஜா. பாரத்தோடு வந்திருக்கிற இருதயங்கள் பாரத்தோடு கடந்து செல்லாமல் ஆண்டவரே வேதனை எல்லாம் மாறி உன்மீது அன்பு வைத்து அளவு கடந்து நேசிக்கிற ஆண்டவர், உன்னையும் அன்பு செலுத்த அழைக்கிற ஆண்டவர், ஒருபோதும் கைவிடுகிற தகப்பன் அல்ல என்று சொல்லி நம்பிக்கையின் திடனையும் பலத்தையும் கொடுத்து அனுப்புவீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வயலின் தாக்கம் உடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி ஆண்டவரே, சிறு வயதிலே தாய் தகப்பன்களுக்கும் ஆண்டவரே பெரியோருக்கும் கீழ்ப்படியத்தக்கதாக
அதிகாரத்திற்கு எந்த அதிகாரத்தாலும் கீழ்ப்படி என்று சொன்னது போல் ஆண்டவரே, ஞான பிள்ளைகள் ஞானத்திலும் எல்லாவற்றிலும் வளர்ந்து பிறகத்தக்கதாக கீழ்ப்படுதல் நாவே கத்த தருவீராக ஆண்டவரே. இன்னமாக ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் குறைகள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் படிக்கிற படிப்பாக இருக்கலாம் ஆண்டவரே, அடுத்து வருகிற எதிர்காலத்திற்குரிய காரியங்களாக இருக்கலாம், யாவற்றையும் கத்தர் ஞானத்தினால் அவர்கள் மேற்கொண்டு ஜெயமெடுக்கும்படியாக, அநேகர் கண்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக விளங்கும்படியாக கத்தர் அவர்களை உயர்த்தி கனப்படுத்துவீராக ஆண்டவரே. வாலிபர்களுக்காக ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, அருமையான கல்லூரியில் தேர்வு எழுத காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் தேர்வு எழுதும் போது ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பீராக ஆண்டவரே. விசேஷமாக இந்நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீட் தேர்விற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கத்து பரம ஞானத்தை தாரும். எதிர்கால நோக்கத்தோடு ஓடுகிற உடைய பிள்ளைகளுக்கு ஜெயமானதை கத்து தருவீராக தகப்பனை. ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் காண செய்வீராக. கர்த்தாவே, திருச்சபையுள்ள குடும்பங்களுக்காக, ஆண்களுக்காக, பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உழைத்து ஆண்டவரே திரு குடும்பங்களை கட்டும்படியாக, குடும்பத்தில் அநேக காரிய நிமித்தமாக பிரயாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பெரியோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய உழைப்பின் பலனை காண செய்யும் ஆண்டவரே. பலவீனம் சுகவீனம் ஒன்று வராதபடி ஆண்டவரே, கர்த்தர் அவர்களுக்கு தருகிற பலன் ஆண்டவரே இன்று மாத்திரமல்ல என்றென்றும் ஓடத்தக்கதாக சுகத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக தகப்பனே. ஆண்டவரே, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னது போல் ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் வியாதியை எடுத்து போட்டு அந்த விசுவாசம் ஜெபம் பின்னியாளை ரட்சிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்க எங்கள் திருச்சபையில் பிள்ளைகள் பலப்படுவதாக ஆண்டவரே. ஆலயத்துக்கு வர முடியல, என்னால் தேவ சமூகத்தில் பழைய பலத்தோடு ஓடி வர முடியல, ஆண்டவரை தேட முடியல, அவரை சமூகத்தை நாடி என்னால் வந்து நிற்க முடியவில்லை என்று சொல்லி எங்கள் சபையில் ஆண்டவரே ஆலயத்துக்கு வர முடியாமல் ஆண்டவரே வீடுகளில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்க ஏராளமான பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தை கர்த்தர் மாற்றி முதிர் வயதிலும் கர்த்தர் தருகிற பலத்தோடு தேவாலயத்தில் கடந்து வரத்தக்கதாக தெய்வ சமூகத்தை வாஞ்சியோடு ஓடி வரும்படியாக அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. பெரியோரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் சந்ததி சந்தானங்களை காணத்தக்கதாக மகிமையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு பிள்ளைகள் பார்க்கிற தொழில்கள், சிறு குறு தொழில்கள், வேலைகள் ஆண்டவரே, கூலி வேலையாக இருக்கலாம், அரசு வேலைகளாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம் ஆண்டவரே, பொது சேவையின் வேலைகள், இப்படி பார்க்க எல்லா பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடி ஆண்டவரே, ஒன்று 30 60 100 பலன் தருவது போல் ஆண்டவரே, அவர்கள் படுகிற பிரயாசத்தின் பலன்கள் மிகுதியாக அவருடைய இல்லங்களை குமையும்படியாக ஆண்டவரே, அவருடைய பண்டக சாலைகள் எப்பொழுதும் நன்மை நாளும் கிருபை நாள் நிறையும்படியாக ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் அவர்கள் ஒருபோதும் குறைச்சல் நாள் அல்ல ஆண்டவரே, நிறைவான தேவன், நிறைவானவைகளால் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் சிறு பிள்ளைகள் உதைத்த ஆண்டவர் விதைகள் எல்லாம் பலனாய் காணும்படியாக ஆண்டவரே, விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏராளமான ஆண்டவரே விதை விதைத்தால் ஆண்டவரே ஏற்ற வேலை ஆண்டவரே மலைகளை தருகிற ஆண்டவர், நல்ல மலைகளை இந்த கால சூழ்நிலை கதை தந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான விளைச்சல்களும் ஆண்டவரே நல்ல பலன் பெறும்படியாக இன்னும் அதையும் ஆசீர்வதித்து கர்த்தர் தருவீராக தகப்பனே. கர்த்தாவே, விசேஷமாக ஆண்டவரே வருகின்ற நாளது நடைபெறப் போகிற எங்கள் தமிழக தேர்தல் ஆண்டவரே தேர்தலுக்குரிய ஆண்டவரே வாக்கு எண்ணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு சுத்தமான தலைவரை எங்களுக்கு ஆளுகிற ஆண்டவரே அதிபதியாக எங்களை ஆட்சி செய்கிறவராக கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக தகப்பனே. நம்முடைய நாமம் எந்த ராஜ்யத்தினாலும் உயரும் தகப்பனே. அதே போல கர்த்தர் உங்கள் சித்தமான மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் தமிழகத்தை கர்த்தர் நீ நல்வழி நடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களை மீண்டுமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த அருமையான மூப்பர்களுக்காக ஆண்டவரே, பாடகர் குழுவிற்காக நம்முடைய கரத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்காக தியாகத்தோடு சபையில் இணைத்து கொண்டு பணி செய்கிற ஒவ்வொருவரும் வீணாய் ஆண்டவரே பலனை ஆண்டவரை விட்டு போகாதபடி, தங்கள் ஒரு காரியம் வீணாய் போகாதபடி ஆண்டவரே அதற்குரிய பலனை காண கர்த்தர் கிருபை செய்யும். விசேஷமாக தேவரீர் எல்லாலை கட்டுமான பணிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அதற்கு தேவைகள் மிகவும் அதிகம் ஆண்டவரே, அதற்கு பிரயாசங்கள் அதிகம், வாஞ்சைகள் அதிகம், ஜெபங்கள் அதிகம், அதே போல தேவையும் அதிகம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவைகளை சந்திக்க எங்களுக்கு திராணி இல்லை, ஆனாலும் திராணி தருகிற தகப்பன், திராணி உள்ள தேவன், சகலத்தையும் கட்டி ஆண்டவரை நிறைவேற்றுகிற தகப்பன் எங்களோடு உண்டு ஆண்டவரே. உங்கள் பலத்தோடு கட்டி எழுப்ப இந்த ஆலயத்தை ஆண்டவரை நாங்கள் உங்கள் நாம் மகிமைக்காக கட்ட எங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் ஈவானீர் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திக்கத்தக்கதாக ஆசைகள், ஐஸ்வர்யங்கள், ஐக்கியம், ஒற்றுமை, பலன், சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஈவாய் தருவீராக தகப்பனை.
கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்று அருமையாக நடைபெறப் போகிற ஆண்டவரே விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வெயிலின் தாக்கம் ஒன்றும் பிள்ளைகளை பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அருமையானதற்காக தியாகத்தோடு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கவும் இதர வேலைகள் செய்யும் ஆண்டவரே உதவி செய்கிற ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸ் யாவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த அருமையான நாள் எங்கள் சமூக ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து வந்த அருமையான ஊழியர் அன்பானனையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே வாலிபர் மத்தியில் மகிமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர்கள் நாம மகிமைக்காக அநேக வாலிபர்களை எழுப்பத்தக்கதாக நல்ல உம்முடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாக கர்த்தர் உருவாக்குவீராக. ஆண்டவரே எங்கள் திருச்சபையை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே உலகத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் காலத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடுவீராக. கர்த்தர் எல்லா பொல்லாங்கான காரியங்களுக்கு விட்டு விலகும்படியாக நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக, எங்கள் அன்பின் மித்தமாக அனைவரை ஆதாயப்படுத்தும்படியாக உலக வாழ்க்கையில் எங்கள் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே தரித்து கொண்டு வாழ எங்களுக்கு கர்த்தர் பலமும் பலாக்கிரமும் செய்யத்தக்கதாக பலனுள்ள ஆவியை கர்த்தர் தந்து அனுப்புவீராக. தகப்பனே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனம் மகிமையாகவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் வரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 476வது பாடலை பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. ஆளுமே
யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.